அருமையான காலை பொழுதில வந்து நம்ம வந்து எல்லாரும் ஆண்டாள் நாச்சியாருடைய 9வது தூமணி மாடத்து அந்த பாடலுக்கு பாசுரத்துக்கு விளக்குரை வந்து கொடுக்கறதுக்காண்டி எனக்கு வந்து பரமேஸ்வர பிரபுவும் கீதா மாதாஜி வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாரோட மூத்த பக்தர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆண்டாள் நாச்சியார் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம வந்து கேட்டு தெரியும். இந்த 30 பாசுரம் வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமான பாசுரம். எப்படின்னா அவர் வந்து திருவடியில வந்து கிருஷ்ணர் திருவேங்கடனை வந்து அவரை என்னைக்குமே வந்து அவருடைய திருவடிகளை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அவருடைய திருவடியே வந்து கைக்கரியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த 30 பாசுரத்தை நமக்கு வந்து அருள் இருக்காங்க. அந்த 30 பாசுரமும் நம்மளுக்கு எப்படின்னா அது வந்து வேதங்களுக்கு அனைத்தும் வித்தாகும் சொல்லியிருக்காங்க. அந்த இது வந்து 30 பாசுரமும் அவ்வளவு முக்கியத்துவமானது. அது வந்து கோதை தமிழ் அது வந்து 5 பிரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த 30 பாசுரமும் நம்ம வந்து அதுல வந்து எல்லாமே இந்த பகவத்கீதையிலும் பாகவதத்திலும் எல்லா உண்ட அர்த்தங்களும் வந்து அதுல வந்து நம்மளுக்கு வந்து தெளிவுபடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆண்டாளை பத்தி கொஞ்சம் சின்ன குறிப்பு நம்ம பார்த்துக்கலாம். ஆண்டாள் வந்து எல்லாருக்கும் தெரியும். அவள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து துளசி மாடத்துல வந்து அவங்க வந்து பிறந்தாங்க, அவதரித்தாங்க. பெரியாழ்வார் வந்து அவங்க என்ன பண்றாங்க, அவர் வந்து அத வந்து இந்த துளசி மாடத்துல வந்து அந்த பூ அங்க வந்து அந்த ஆண்டாளை வந்து கண்டெடுக்கிறாங்க. எடுத்து அவங்க என்ன பண்றாங்க, பெரியாழ்வார் வந்து பூக்கைகரிகம் வந்து செய்யறாங்க அந்த கோயிலுக்கு, வடபத்திரசாய் பெருமாள். அப்போ வந்து அப்படி செய்யும் பொழுது ஆண்டாளையும் அவரு கூட வந்து அந்த அந்த குழந்தைய கண்டெடுத்து அவர் வளர்க்கிறாரு. அப்போ வந்து ஆண்டாள் சிறு வயதுல வந்து என்னப்பா பண்றீங்க அப்படின்னு வந்து நம்ம பெரியாள்கிட்ட கேட்கும்போது நான் வந்து பெருமாளுக்காண்டி பூ தொடுக்கிற அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து யாரு அது பெருமாள், யார் அவரு அப்படின்னு கேட்கிறாங்க. இது பகவான் முழுமுதற் கடவுள், அவர் தான் பரந்தாமன், நாம் இந்த உலகத்தை படைச்சவரு அப்படி வந்து எல்லாம் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயம் சின்ன வயசுலயே வந்து அவர் ஆண்டாள் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு விஷயமா அவர் வந்து கேட்டு அதை வந்து பகவான் இவர் தான் பகவானா முழுமுதற் கடவுளா வேற எந்த விதி சிந்தனையும் வந்து பௌதிக சிந்தனைகள் வந்து அவருக்கு ஆண்டாளுக்கு வந்து கேட்கறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. கண்ணனை பற்றியும் கிருஷ்ணனை பற்றியும் மட்டுமே கேட்டாங்க. அப்போ வந்து பெரியவாள்கிட்ட வந்து கேட்பாங்க, பகவான் கிருஷ்ணர் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருப்பாரு, லீலைகளை வந்து புரிஞ்சு கொண்டு இருப்பாருன்னு வந்து பெரியவாள் சொல்லுவாங்க. கிருஷ்ணர் வந்து மண்ணை தின்னாராமே அப்படின்னு கேட்பாங்களாம். அப்புறம் வந்து என்ன பண்ணாரா, கிருஷ்ணர் வந்து இது பூதனா அரக்கி அப்புறம் வந்து சடகாசுரன் எல்லாம் வதம் பண்ணாராமே அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து வெண்ணெய் திருடி தின்னாராமே, இதெல்லாம் எப்படி அப்படின்னு ஒவ்வொன்றா வந்து அவர் வந்து கேட்க அந்த மாதிரி ஒவ்வொரு விதமா வந்து இந்த பெரிய ஆழ்வார் வந்து சொல்லி கொடுப்பாரு ஆண்டாள். இப்படியே வந்து அவங்களுக்கு என்ன பண்றாங்க, கிருஷ்ணருடைய இதயத்துக்குள்ளேயும் உடம்பு முழுவதுமே அவர் எண்ணத்தை வளர்த்துக்கிறார். யாரு, ஆண்டாள் நாச்சியார். அந்த ஆண்டாள் நாச்சியார் வந்து என்ன பண்றாங்கன்னா, இதனால அவங்க என்ன பண்றாங்க, 30 பாசுரம் வந்து நோன்பு 30 நாள். அது முதல்ல வந்து அந்த நோன்பு கிருஷ்ணரை அடையணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நோன்பு வந்து இருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு கட்டுக்குள் கொண்டு வராங்க. இதே மாதிரிதான் பிரபுபாதர் என்ன பண்றாங்கன்னா, இந்த கிருஷ்ண பக்தியில உள்ள வரணும்னா அவரு ஒரு 4 வந்து நேமுகள் வந்து கொண்டு வர்றாரு. இதே மாதிரி அவரு ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்றாங்கன்னா, நெய் உண்ண மாட்டோம், மலர் அணிய மாட்டோம், செய்யாததை செய்ய மாட்டோம், தீக்குறளை சொல்ல மாட்டோம், ஐயவும் பிச்சையும் காட்டி அவர் வந்து ஐயவும் பிச்சையும் காட்டி வந்து இதெல்லாம் ஒவ்வொரு வந்து ஒரு நோன்பு நோக்குறாங்க. மழை பெய்ய செய்யறது இப்படிலாம் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா,
இதே மாதிரி புரோபாதர் வந்து நம்மளுக்கு வந்து 4 நியமங்கள் வந்து கடைபிடிக்கணும். இந்த கிருஷ்ண பக்தியில வந்து இந்த 4 நியமங்களும் ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் வந்து தெரியும். அது எப்படின்னா நம்ம வந்து சூதாடக்கூடாது, மாமிசம் திங்கக்கூடாது, அருந்தக்கூடாது, மாமிசம் அருந்தக்கூடாது, அப்புறம் வந்து தகாத உறவு செய்யக்கூடாது, அப்புறம் வந்து மது அருந்தக்கூடாது. இப்போ இதுதான் நம்ம வந்து என்னன்னா இது வந்து நம்ம புரிஞ்சு நம்ம வந்து இந்த நியமங்களை வந்து நம்ம ஒழுங்காக கடைபிடித்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கிருஷ்ண பக்தியில வந்து வந்து நம்மளால வளர்த்துக்க முடியும். இந்த நல்லா வந்து நம்மளுக்கு வந்து தெய்வீக குணங்கள் வந்து வளரும், சத்துவ குணங்கள் வந்து வளர வாய்ப்பு அதிகம். இதுதான் வந்து ஒரு நியமங்கள். இத வந்து இந்த முதல் 5 பாத்திரத்துல வந்து அவங்க வந்து சொல்லுங்க. அடுத்தாப்புல என்னன்னா 3 வந்து பெண்களை வந்து கூப்பிட்டாங்க நம்ம ஆண்டாள் நாச்சியார். எப்படின்னா அவங்கள வந்து என்னது, பிள்ளாய், மெய்ப்பெண்ணே, போது களமுடைய பாவாய் அப்படின்னு சொல்லி 3 பெண்களை வந்து அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த தூமணி மாடத்து இது வந்து 30 பாசுரத்தை வந்து எழுதி என்ன பண்றாங்கன்னா கடைபிடிச்சு அது எல்லாத்தையும் கூப்பிட்டு பகவானை வந்து வந்து போயிட்டு எல்லா பக்தர்களையும் இணைத்து கொண்டு போய் பகவானை வேண்டி அவங்க வந்து அந்த கைகரிகளம் செய்து முடித்த பிறகு பகவானுடைய வந்து ரங்கமன்னாரை வந்து அடைந்தால் வந்து எல்லாருக்கும் தெரியும். அவன் என்ன பண்ணா, பூமாலையை தொடுத்தாள். ஓகேங்களா? அந்த பூமாலை தொடுத்தனால அவங்கள என்ன சொல்றாங்கன்னா சூடி கொடுத்த நாச்சியார்னு சொல்றாங்க. இந்த பாமாலையை தொடுத்தனால என்ன சொல்றாங்கன்னா பாடவல்ல நாச்சியார் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த 2 வந்து நம்மளுக்கு வந்து அவரை வந்து பேர் வந்து வழங்கியிருக்கு. சூடி கொடுத்த நாச்சியார், பாடவல்ல நாச்சியார். இப்ப என்னன்னா நம்ம முதல்ல வந்து நம்ம வந்து இந்த தூமணி மாடத்து வந்து நம்ம வந்து பாடல வந்து நம்ம பாடுறோம். தூமணி மாடத்து சுற்று விளக்கெரிய தூபம் கமலும் துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவும் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ எம்பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்றும் நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இது வந்து மிக மிக அருமையான பாசுரம். 9வது பாசுரம் வந்து ரொம்ப முக்கியமான பாசுரமும் மிகவும் அருமையான பாசுரம். இத வந்து எப்படின்னா பாத்தீங்களா, இந்த வந்து ஒரு அந்த இதுலயே வந்து நம்மளுக்கு வந்து சுரேஷ் பிரபு நம்மளுக்கு வந்து இதுல வந்து காட்டுற அந்த பொண்ணு வந்து ஒரு மெத்தை மேல வந்து படுத்து தூங்குறாங்க. பக்கத்துல வந்து மாமி வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? அங்க வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் வழியா வந்து அவங்க வந்து அந்த ஆண்டாள் நாச்சியார் அவங்களுடைய கோபிகர் எல்லாருமே வந்து நிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ தூமணி மாடத்து, தூமணின்னா அப்படின்னா தூமணி அந்த அந்த வீடு அலங்காரம், இந்த வீட்டை சுத்தியும் அந்த மணிகள் வந்து வந்து இது பண்ணியிருக்காங்க, மணிகள் வந்து கட்டப்பட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த மணிகள் வந்து கட்டி இருக்காங்க. மாடத்து சுற்றும் விளக்கறிகள், அந்த மாடத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போள்ள காலங்கள்லாம் வந்து இந்த லைட் எல்லாம் இருக்காது. அந்த வெளிச்சம் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த விளக்கு வந்து தான் இருக்கும். ஒவ்வொரு மாடம் அந்த ஒரு மாடத்துல ஒரு குழி மாதிரி ரெடி பண்ணி அதுல வந்து விளக்கு வைப்பாங்க. அந்த விளக்கு உள்ள இருக்கிறதும் தெரியாது, வெளியே இருக்குன்னு தெரியாது, வெப்பமும் நம்மளுக்கு வந்து அந்த சூடும் தெரியாது, வெப்பமும் தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வந்து அந்த மாதிரி மாடத்துல வந்து என்ன பண்ணா விளக்கு வச்சிருப்பாங்க. அந்த விளக்கு வந்து வச்சு அது வந்து எல்லா வெளிச்சத்தையும் கொடுக்கும், அதே நம்மளுக்கு சூடும் தராது. அந்த மாதிரிதான் அவங்க வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அததான் வந்து சொல்றாங்க, அந்த மணிகளா வந்து அந்த வீடெல்லாம் சுத்தி வந்து அலங்காரம் பண்ணிருக்கு, மணிகள் கட்டி. அந்த மாடத்துல வந்து அந்த விளக்கு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாடத்துலயும் விளக்கு வந்து எரியுது, சுத்தி விளக்கு எரியுது. தூபம் கமலம் பாத்தீங்கன்னா
அந்த விளக்கு மட்டும் எரியுதுல, அங்க வீட்டை சுத்தியும் வந்து தூபம் கமலுமா. எப்படின்னா அது வாசனை திரவியங்கள் வந்து ஏற்படுத்துது. தூபம் கமலம் அது வந்து என்ன வாசனை வந்து, இப்ப நம்ம வந்து நம்ம வந்து பகவானுக்கு வந்து நம்ம வந்து தூபத்தை வந்து எப்படி காட்டுவோம், இந்த பக்தி அகரபக்தி காட்டுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, செவ்வாது இதெல்லாம் வந்து நிறைய வந்து விறகு எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு விறகு ஒவ்வொரு வந்து வந்து ஒவ்வொரு ஸ்மெல், ஒவ்வொரு கமலத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் அங்க வந்து அந்த வீட்டை சுத்தியும் வந்து ஒரு நறுமண வாசத்தை வந்து உண்டு பண்ணுது. துயில் அணை துயில் அணை மேல் கண் வளரும். இப்போ வந்து அந்த அந்த மெத்தை மேல வந்து, அந்த மெத்தை தான் துயில் அணைன்னா மெத்தை, அந்த வந்து துயில் அணை அந்த மெத்தையில மேல வந்து தூங்குறா. கண் வளரும்னா என்னதுன்னா தூங்குறதுக்கு தான் வந்து உயர்வான வார்த்தை வந்து நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா, நித்திரை கொள்ளுதல் அப்படின்னு சொல்றது, அது வந்து நம்ம தமிழ்ல சொல்றது. இதே மாதிரி வந்து உயர்ந்த வார்த்தைகள். அதனால கண் வளரும்னா தூங்குறது. அந்த மெத்தையில படுத்திருந்தா, அந்த அந்த மெத்தையில அந்த அணை மேல படுத்திருந்தா தூக்கம் வந்து தன்னால வருமா. அந்த அளவுக்கு வந்து அந்த மெத்தை வந்து இருக்குமா. அப்ப பார்த்தோன்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம படுத்தாலே போறோம், தூக்கம் வந்துருமா. அதே மாதிரி இருக்குதான் அந்த இது. அதனால அந்த தூங்கிட்டு இருக்கான்னு அந்த சொல்றான். மாமன் மகளே. இப்போ வந்து என்னன்னா எல்லாம் வந்து ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்றாங்கன்னா உடனே வந்து மாமன் மகளே அப்படின்னு சொல்றான். முதல்ல என்ன பண்ணா, பெய் பெண்ணு, பெண்ணு பிள்ளாய், பெய் பெண்ணு, கோது கிளம்புட, இப்படி ஒவ்வொரு பேரை சொல்லி அவ கூப்பிட்டா. இப்ப வந்து என்னன்னா ஒரு உறவு சம்பந்தப்பட்டு கூப்பிடுறாங்க, மாமன் மகளே. இப்போ மாமன் மகளேன்னு சொன்னான்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஒரு சந்தோஷத்துல வந்து ஒரு, இப்ப நம்ம வந்து ஒரு பையன் இருக்கான், நம்ம கூட ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையனா இருக்கிறான், இல்ல நம்ம கூட வேலை செய்யறோம்னா, மாப்பிள்ள இத போயிட்டு செய்ய அப்படின்னு சொன்னா ஒரு சொந்தம் கொண்டாடும் போது அவனுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷம் அவனுக்கு வந்து ஏற்படும். அப்போ வந்து அந்த உணர்ச்சி நம்மளை சொந்தமா நம்ம நினைக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது, இதே மாதிரி நம்மளும் வந்து பக்தர்களுடைய உறவு வந்து நம்ம எப்படி அண்ணன் தம்பியும் முறைமாக, ஒரு அக்கா தங்கச்சி முறைமாக, இப்படி வந்து நம்ம வந்து அம்மா அப்பா முறை உறவாக ஏற்றுக்கொண்டு நடந்தால் நம்மள வந்து பக்தியில வந்து அந்த எந்தவித அந்த இது வராது. நம்ம மேல் நோக்கி போறதுக்கு நம்மளுக்கு அவங்க சொல்ற போது சரி நம்ம வந்து ரிலேஷன் முறையா ஒரு உறவு சம்பந்த முறையா சொல்லும் போது அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளக்கு வந்து அதிக வாய்ப்பு உண்டு. அவங்களும் கோவமும் பட மாட்டாங்க. ஏதாவது தவறா செய்தாலும் நம்ம சொல்லும் போது அவங்க கோவமும் பட மாட்டாங்க. அதனால அவன் ஆண்டாள் நாச்சியார் எப்படி கூப்பிடுறான்னா, மாமன் மகளே, மடிக்கதவும் தாழ்த்திறவன். பாத்தீங்கன்னா அங்கேயும் கதவுலையும் மணி கதவுகள் வந்து ரத்தன கற்கள் வைடூரியங்கள்லாம் வந்து அதுல வந்து பதிச்சிருக்காங்க. அந்த கதவுலையும் மணி இருக்குது, அதுலயும் மணி இருக்குது, அதுலயும் வந்து ரத்தின கல்களா இருக்குது. அந்த வீட்டை சுத்தியும் வந்து நிறைய கல்கள் வந்து பதிச்சிருக்காங்க, அதுவும் ஒளி கொடுக்குது. கதவுலையும் அத வந்து மணி கதவு, அதுலயும் வந்து என்னன்னா மணி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதான் மணிக்கதவும் தாழ்த்திறவாய் திற மாமனம் அப்படின்னு சொல்லி அந்த தோழிய வந்து அவ ஆண்டாள் நாச்சியார் வந்து கூப்பிடுறா, அன்பா கூப்பிடுறா ஃபர்ஸ்ட். அடுத்தாப்புல என்னன்னா பக்கத்துல இருக்கத வந்து மாமி இருக்கத பாத்துட்டாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, மாமி அவளை எழுப்பிரோ. அப்ப வந்து அந்த மாமிய வந்து நீ வந்து எழுப்புமா, நான் வந்து கூப்பிட்டு பார்த்தேன் அவ எந்திக்கல, நீ எழுப்பு அப்படின்னு சொல்லி உடனே மாமிய வந்து சொல்றாங்க. அடுத்தாப்புல என்னது, இதுவரைக்கும் தோழிட்ட உரையாடல் கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, மாமிட்ட உரையாட மாட்டான். உன் மகள் தான் ஊமையோ, ஏன் அவ வந்து பேச மாட்டாளா, அவ ஊமையா, நேத்து வரைக்கும் நல்லாதானே பேசிட்டு இருந்தா, இன்னைக்கு என்ன பேசாம இருக்கிறா அப்படின்னு வந்து அவளை வந்து கேக்குறாங்க. அப்ப வந்து என்ன பண்றாங்க, செவிட்டோ, காது கேட்கலையா, நேத்து வரைக்கும் அவ அந்த அடிக்கு அந்த அளவுக்கு பேசி வாய் பேசினா இது எதெல்லாம் வந்து இது பண்ணா நான் வந்து காலையில வந்துருன்னு சொன்னா, இப்ப என்ன அவ பேசவும் மாட்டேங்கிறா,
காதும் கேட்காத மாதிரி அவ படுத்திருக்காள அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அடுத்தாப்புல அனந்தலோ. அனந்தலோ அப்படின்னா என்னன்னா, அடித்து போட்ட மாதிரி தூங்குறாள, ரொம்ப வேலை பார்த்து களைச்சி போய் தூங்குற மாதிரி தூங்குறா. இல்லாட்டி யாரோ அடித்து போட்டாங்க எல்லாரும் எந்திக்க முடியாது அந்த அளவுக்கு படுத்திருப்பாங்க, அந்த மாதிரி தூங்குறாளே, ஏன் அப்படி இருக்கிறா அப்படி யார்கிட்ட, மாமிட்ட கேக்குறாங்க. இத அடுத்தாப்புல என்ன சொல்றாங்களா, இந்த மாமிட்ட என்ன கேக்குறாங்க, எம் எம் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ. ஏன் பெருந்துயில் அப்படின்னா, அந்த ஏமப்பட்டாலோ மந்திரப்பட்டாலோன்னு சொல்றாங்க. இப்ப மந்திரப்பட்டாலோ என்னன்னா, மந்திரம் போட்டு தூங்க வைக்கிறது. இப்ப யாராவது ஒரு மந்திரம் போட்டு தூங்க வச்சுட்டாங்கன்னா அவங்க அவங்க நினைவுல இருக்க மாட்டாங்க, வேற ஏதோ நினைவுல இருப்பாங்க. அவங்க ஏதோ அது போட்டு அது தூங்க வச்சுட்டாங்களா, அப்படி தூங்க வச்சுட்டாங்களா அப்படின்னு ஆண்டாள் கேக்குறாங்க. இல்ல ஏமப்பட்டாலும் யாரோ என்ன பண்றாங்க, ஒரு கதவு சாத்தி அவளை காவல் காக்குற மாதிரி காவல் காத்து அவர் தூங்க வைக்கிறாங்க. படுக்கை அறிய படுக்கையில காவல் காத்து தூங்க வைக்கிறாங்களா, அந்த மாதிரி செய் பண்றாளா, மந்திரம் போட்டு தூங்க வைக்கிறாள், இப்படி மாமிட்ட கேக்குறாங்க. உடனே உடனே அவ என்ன பண்றா, இத கேட்ட உடனே அவ என்ன கேட்கிறா, எதுக்கு என்னைய கூப்பிடுறீங்க. ஆண்டாள் நாச்சியார் இது வரைக்கும் அவர் தோழி எழுப்புறா. அந்த தோழி உடனே அதை பார்த்துட்டு மாமியார் பேச உடனே இவ மாமி எழுப்புன உடனே, எதுக்கு இந்த அதிகாலையில என்னைய கூப்பிடுறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் அவ கேக்குறா. அப்போ அந்த ஆண்டாள் நாச்சியார் அவள் கேட்க உடனே அவ என்ன சொல்றா, ஆண்டாள் நாச்சியார் என்னது, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்றும். மாமாயன், அந்த மாமாயன் யாரு, பகவான். மாதவன் யாரு, அவர் பகவான். வைகுந்தன் வைகுந்தநாதன். மாதவன்னா எல்லாருக்கும் பகவான் கிருஷ்ணன். என்றென்றும். நாமம், நாமம்னா நாமத்தை, அவருடைய நாமத்தை பலவும். அவருக்கு நாமம் பல நாமங்கள் இருக்கிறது. அந்த எல்லா நாமத்தையும் நம்ம அவர் என்ன பண்ணோம், போய் கோயில்ல போயிட்டு அவர் நாமத்தை புகழ்ந்து பாடணும், நாமத்தை சொல்லணும். நாவின்றே ரெம்பாவாய், நாவின்றேலோ ரெம்பாவாய். இதுதான் நம்ம வாயால பாடணும். அவர் நாமத்தை சொல்லி பாடத்தான் உன்னை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இது சொல்றாங்க. இதுதான் இந்த தூமணி மாடத்துல இதனுடைய விளக்கங்கள். இது ஒவ்வொரு பொருள் உரை. இப்ப எதுக்கு தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமலும் துயிலனை மேல் கவலும், இது ஏன் மணிக்கதவும் தாழ்த்திரவா, எதுக்கு இது ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இந்த உடம்புல ஆத்மா இருக்குது, இந்த ஆத்மா உள்ள இருக்குது. நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த ஆத்மா உடம்புக்குள்ள எப்படி விளக்கு எரிய சுற்றும் விளக்கு எரியுது கமலம் இதுன்னா, இந்த உடம்பு ஃபுல்லா நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா நம்ம கிள்ளுனா என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு உணர்ச்சி வருது, தொடு உணர்ச்சி இருக்குது. இந்த கிள்னா நம்மளுக்கு தெரியும் யாரோ நம்மளை கிள்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ என்ன பண்றது, நம்ம இந்த உடம்பு ஃபுல்லா அந்த ஆத்மா உணர்வு பரவி இருக்குது. இந்த ஆத்மா இல்லைன்னா யாராவது கிள்ளாலும் இந்த ஆத்மாவுக்கு தெரியாது. அப்போ அதனோட உணர்ச்சி இருக்காது. அப்போ அந்த விளக்கு சுற்றும் விளக்கெரிய அப்படின்னு சொல்லும் போது இந்த அந்த அந்த ஆத்மா உள்ள குடி இருக்கிறது. அந்த உள்ள குடி இருக்கிற அந்த இதயத்துக்குள்ள பரமாத்மாவும் கூடி இருக்காரு. அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம், அந்த கதவை சாத்திக்கிறோம். எப்படி, இந்த அகங்காரம், அத அந்த அகங்காரம் இதை நம்ம என்ன பண்றோம், கதவை நம்ம சாத்தி இருக்கோம், கதவை மூடி இருக்கோம். இந்த கதவை தான் நம்மளுக்கு ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்றாங்க, ஒரு பக்தராலும் ஒரு ஆன்மீக குருவாலவும் மூர்த்த பக்தராலவும் இதை நம்மளை அந்த கதவை திறக்க முயற்சி செய்யறாங்க. நம்ம எப்பவுமே அறியாமல் இருக்கோம், இந்த அறியாமை கதவு மூடி இருக்குது, அகங்காரம் என்ற கதவு மூடி இருக்கிறது.
அப்போ வந்து அந்த கதவை நம்ம வந்து திறக்கிறதுக்காண்டி ஆண்டாள் நாச்சியார் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நீ எழுந்து வா. இந்த கிருஷ்ண பக்தின்னு ஒண்ணு இருக்குது. பிரபுபாதர் வந்து எத்தனையோ பேருடைய இது அந்த மனக்கதவை வந்து திறந்திருக்கார். எல்லோருடைய ஆத்மாவுடைய கதவை வந்து அவர் எப்படி திறந்தாரு? அந்த பகவத்கீதை மூலமாகவும் இந்த பாவதத்து மூலமாகவும் நம்மளுக்கு வந்து அவர் வந்து எல்லாத்தையும் கொண்டு சேர்த்து அதை நம்மளுக்கு தெரிந்திருக்கார். அதை நம்ம வந்து புரிஞ்சு அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், இதே மாதிரிதான் ஆண்டாள் நாச்சியார் அப்பமே வந்து நம்ம வந்து மணிக்கதை வந்து அந்த கதை வந்து திறந்து விடுறான். அப்ப இப்ப பார்த்தேன்னா கோயிலுக்கு போறோம், கோயில் போய் நம்ம நிக்கிறோம், அந்த கோயிலுக்கு முன்னாடி டைம் கம்மியா இருக்குங்க. கோயிலுக்கு முன்னாடி போய் இருக்கிறோம். அப்போ வந்து அந்த கோயில்ல போய் நிற்கும் போது என்ன ஆகுது, கதவு வந்து சாத்திருப்பாங்க, பகவானை வந்து பார்க்க முடியாது. என்ன தோணும், நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோமே, நம்ம கடவுளை பார்க்க முடியலையே, தரிசனம் கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது வரைக்கும் நம்ம வந்து கவலைப்படுறோம், என்ன எப்போ திறப்பாங்க நம்ம. ஆனா பகவானுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அலங்காரம் பண்ணுவாங்க, எல்லாம் வந்து கைகறிகள் பண்ணி அது அது அபிஷேகம் பண்றது எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க, பகவானா வந்து ஒரு நல்ல அலங்கார பிரியமா நம்மளை வந்து காட்சி அளிப்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து திரைய விளக்குன உடனே அப்போ வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்போ நம்ம வந்து அந்த பகவானை வந்து போயிட்டு நம்ம பகவானை தரிசனம் செய்து அவங்களுக்கு நம்ம வந்து என்ன தூபம் வந்து அதெல்லாம் காட்டுவாங்க, நம்ம கற்பூரம் காட்டுவாங்க, எல்லாருமே காட்டுவாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்க, நம்ம வந்து அந்த வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்றோம், பகவானுக்கு தெரியும். அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா அது வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், அதுக்கு மந்திரம் எல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரிதான் அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது. அதே மாதிரி இந்த மனக்கதவை நம்ம வந்து உள்ள இருக்கிற அந்த இது அகங்காரம், அந்த இது அறியாமையை வந்து திரையை விளக்குனா நமக்குள்ள உள்ள பகவான் வந்து தெரிவார். அந்த பகவான் நம்மளுக்கு தெரியும் போது நம்ம வந்து நம்மள வந்து ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தம் கிடைக்கும் போது நம்ம மேல் நோக்கி போறதுக்கு நம்ம கிருஷ்ண பக்தியில அவருக்கு வந்து என்ன பண்ணும், அவருடைய திருநொடிகளை நம்ம வந்து சரணடைஞ்சு அவருடைய லோகத்துக்கு நம்ம போக முடியும். அதுக்கு நம்ம வந்து இததான் வந்து வந்து நம்மளுக்கு வந்து அழகா சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணானா, நம்ம என்ன பண்றோம், இந்த கதவு வந்து திறந்த பிறகு நம்ம என்ன பண்றோம், காதை இருக்கக்கூடாது, காதை அடைக்கக்கூடாது, வாய் பேசாம இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணோம், இந்த காதை வந்து நம்ம திறந்து நம்ம வந்து பகவத்கீதையை வந்து நம்ம நல்லா கேட்கணும். நம்ம வந்து கேட்கணும். அது கேட்கும் போதுதான் நம்மளுக்குள்ளேயே உள்ளக்குள்ள தெய்வீக குணங்கள் வளர்ந்து நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில மேல் நோக்கி போக முடியும். அப்போ வந்து அந்த காதை வந்து நம்ம வந்து திறந்து வச்சு அதான் அவங்க சொல்லுவாங்க, முதல்ல வந்து குழந்தைங்க பிறந்த உடனே எதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து காது மூலமா தான் நம்ம வந்து அது வந்து செயல்படும். ஃபர்ஸ்ட் காது மூலமா தான் அது வந்து செயல்படும். ஏதோ ஒரு டக்குன்னு ஏதாவது ஒரு சவுண்ட் கேட்டா திரும்பி பார்க்கும், அது காது தான் முதல். அப்போ நம்மளுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காது வழியா நம்ம வந்து பகவானுடைய எல்லா வந்து எல்லா வந்து குணங்களை வந்து நம்ம கேட்கணும், படிக்கணும், அந்த மாதிரி செய்யணும். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த பேசணும், நம்ம கேட்ட விஷயத்த வந்து சொல்லணும், மற்றவங்களுக்கு வந்து இந்த கிருஷ்ண பக்தியை நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து கொண்டு சேர்க்கணும். இது நம்மளுடைய செயலா இருக்கணும். இதுதான் வந்து ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகா நம்மளுக்கு வந்து இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை நம்ம புரிஞ்சு நான் வந்து அது இருக்கக்கூடாது. அப்ப வந்து இத வந்து இந்த பௌதிக லோகத்துல நம்ம எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கோம், அந்த தூக்கத்தை வந்து தட்டி நம்மள வந்து கரை சேர்க்கிறாங்க. அடுத்தாப்புல என்னன்னு சொல்றாங்கன்னா, நாமங்கள்ல வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா சொல்லிடணும், மாமாயன் அப்படின்னா அவர் தான் யோகேஸ்வரர். அதுக்கு நம்ம பரமேஸ்வர பிரபு வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க. யோகேஸ்வரர் வந்து அந்த வந்து ரொம்ப வந்து அவரை மாதிரி யாரும் வந்து அந்த இதெல்லாம் பண்ண முடியாது. யோகங்கள் அந்த மகா யோகா சொல்லுவாங்களா, அது வந்து அது மாதிரி பண்ண முடியாது. மாதவன் யாரு, மாதவன் வந்து என்னன்னா ஸ்ரீமதி ராதாராணியோடைய கணவன், மணவாளவன் அப்படி சொல்லலாம். இல்ல லட்சுமி தேவியோடைய பகவான், லட்சுமி தேவருடைய இதுன்னு சொல்லலாம். அதான்
வைகுந்தன். வைகுந்தன் என்னது? வைகுண்ட லோகத்தினுடைய நாதன், அவரது கிருஷ்ணர். எல்லாமே அவருடைய நாமத்தான். மாமாயன். அவரை வந்து இந்த யோக சித்தியில வந்து உயர்ந்த யாருமே கிடையாது. அவர் செய்யக்கூடியது என்ன? துர்பாவும் இருப்பாரு, பெருசாவும் இருப்பாரு. அவர் என்ன நிலைக்கு மாற்றமும் அடைய முடியும். அவர் என்னனாலும் செய்ய முடியும். அதுதான் மாமாயன். யோக சித்தியில வந்து உயர்ந்தவர். மாதவன். மாதவன்னா உங்களுக்கு தெரியும், கோபியர்களுக்கும் ஸ்ரீமதி ராதா ராணிக்கும் லட்சுமி தேவிகளுக்கும் அவர் வந்து உகந்தவர். வைகுந்தர். இதுதான். அடுத்தப்புறம் என்றென்றும், எப்பவுமே என்றென்றும்னா நம்ம என்னைக்குமே வந்து நம்ம தினமும் அவருடைய நாமத்தை பலவும். அவருடைய நாமம் கணக்கில் அடங்காதது, லட்சக்கணக்கில் உள்ளது. எப்படி சொல்றாங்க? அநாத ரட்சகா, ஆபத் பாண்டவா, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, சாமசுந்தரா, அப்புறம் நரசிம்மா. அப்ப நம்ம எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. இப்ப நம்ம வந்து என்ன பண்றாங்க, பிரபுபாதர் என்ன கொடுத்திருக்காருன்னா, சைத்தன்ய மகாபிரபு என்ன கொடுத்திருக்காருன்னா, இந்த நாமத்தை வந்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை வந்து நம்ம வந்து இடைவிடாம நம்ம வந்து சொல்லணும். எந்த நேரத்திலையும் வந்து நம்மளுக்கு வந்து தடையே இல்லை. பிரபுபாத் வந்து எப்பவுமே வந்து அவர் வந்து எந்த நேரமும் சொல்லலாம்னு சொல்லியிருக்காரு. நீங்க பாத்ரூம்ல, இந்த குளியல் அறையில கூட போய் சொல்லலாம். எந்த இடமும் தடையில்லை கிடையாது. எந்த இடத்துலயும் வந்து நம்ம வந்து சொல்லலாம். அப்பதான், ஏன்னா நாமத்தை வந்து சொல்லணும். சொன்னாதான் நம்ம வந்து பகவானுடைய நம்மளுக்கு வந்து அருகிரகனை கிடைக்கும். இப்போ உறவு கிடைக்கும், சம்பந்தம் கிடைக்கும். அப்ப வந்துதான் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, இந்த நாமத்தை சொல்லும் போது இந்த கலியுகத்திலே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹரே நாம கேவலம் கலோ நாஸ்தேவ கதிரன்னதா. இப்போ அதுதான் வந்து என்ன பண்றான்னா, இதுதான் இந்த கலியுகத்திலே உடைய சண்டை கபலத்தனம் நிறைந்த இந்த யுகத்தில் இந்த வந்து இது விடுதலை அடைக்க ஒரே வழினா பகவானுடைய திருநாமங்களை சொல்வதனால மட்டும்தான் நம்ம வந்து இந்த 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 இது வந்து விலகும். அப்போ நம்மள என்ன பண்ணோம்? ஒரே வழி, இந்த வேற வழி இல்லைன்னு சொல்றாங்க. வேற வழியே இல்லை. அது இந்த நாஸ்தேவனா வேற வழியே இல்லை. ஒரே வழி தான், நாமத்தை வந்து சொல்லணும். அப்ப சொன்னாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும். அதுக்கு வந்து இது சொல்றாங்க. அதுல என்னன்னா, இந்த ஹரிநாம சங்கத்தில் உள்ள ஒரு இது இருக்குது. சுன்வந்தி காயந்தி கிரணயந்தி அபிஷனா ஸ்மரணந்தி நந்தந்தி தவேகிதம் ஜனாகா தஏவ பஷ்யந்தி அசிரேண தாவகம் பரவாஹே பரமம் பதாம்புஜம். இதுல என்ன சொல்லியிருக்கான்னா, கிருஷ்ணா உங்களுடைய தெய்வீக செயல்களை பற்றி எப்பொழுதும் கேட்டும் பாடியும் திரும்பவும் சொல்பவர்களால் அல்லது மற்றவர்கள் அவ்வாறு செய்வதனால் ஆனந்தம் அடைபவர்களால் நிச்சயமாக உங்களுடைய தாமரை பாதங்களை அடைய முடியும். அப்பாதங்களை மட்டுமே தொடர்ந்து இந்த பிறவி சக்கரத்தை நிறுத்தக்கூடியவை ஆகும். பாத்தீங்களா? இந்த ஸ்லோகத்தின் மூலமா நம்ம என்ன பண்றோம்னா, அந்த நாமத்தை வந்து அவருடைய பாட்டு, அவருடைய எல்லாமே நாமத்தை நம்ம கேட்டாலும், நம்ம படிச்சாலும், நம்ம சொல்றனாலும் என்ன பண்றோம்னா, இந்த வந்து பிறவி கடந்த தாமரை பாதங்களை வந்து கிடைக்கும். அவர்ல இருந்து நம்ம வந்து இதுல இருந்து நம்ம வந்து பிறவி சக்கரத்துல இருந்து நிறுத்தக்கூடியதுவை. அடுத்து அதுதான் நம்மளுக்கு வந்து பகவான் வந்து சொல்றாரு. இதுல அடுத்தாப்புல என்ன, சைத்தன்ய மகாபிரபு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சேத்தோ தர்ப்பணம் மார்ஜனம் பவ மகாதாவாக்கினி நிர்வாபனம் ஸ்ரேயா கைரவா சந்திரிகா உதரணம் வித்யாவது ஜீவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனந்தாம்புதி வர்த்தனம் பிரதிபதன் பூர்ணா அமிர்தாஸ்வாதனம் சர்வாத்ம சமர்ப்பணம் பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ணா சங்கீர்த்தனம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, கிருஷ்ணருடைய திருநாமத்தை வந்து நம்ம வந்து எல்லாவற்றிலும் உரித்தாக்கட்டும். அவர் கண்ணாடி போல அந்த வந்து பௌதிகமான வாழ்வில வந்து அந்த
இந்த இதய கண்ணாடியை தூய்மையை படுத்தும், பௌதிக வாழ்வென்னும் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பிலிருந்து துயரங்களை நிறுத்தும். இந்த சங்கீதம் எல்லா ஜீவன்களுக்கும் திஷ்டங்கள் என்னும் வெண் தாமரை பாவ செய்யும் வளர்ப்புறையின் நிலவாகும். இது எல்லா ஜீவன்களையும் கிருஷ்ணர் திருநாமத்தை சங்கீத தெய்வீக வாழ்வியின் பெருங்கடலில் பெருங்கடலை பெருக செய்கிறது. இந்த ஒவ்வொருவருக்கும் குளுமையான உணர்வினை வழங்கி ஒவ்வொரு அடியிலும் அமிர்தத்தை முழுமையாக சுவைக்க செய்கிறது. இப்படிதான் அது இந்த சங்கீர்த்தம் எப்படின்னா குளுமையை கொடுக்கும், நம்மளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். இந்த பெரும் கடலுடைய ஆனந்தத்தை நம்மளுக்கு கிடைக்கும். இது முழுமையான சுவையை நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு இதுல இருந்து இந்த சேத்தோ தர்ப்பணத்துல இருந்து நம்ம கிடைச்சது. ஹரே கிருஷ்ணா. நம்ம இந்த இதுக்கு போலாம் பிரபு. ஸ்லோகம் அது 10:22 நினைக்கிறேன் பிரபு. படிங்க பிரபு ஸ்லோகத்தை. ஹரே கிருஷ்ண. பகவான்ஸ்தத் அபித்ரேத்ய கிருஷ்ணோ யோகீஸ் வரேஸ்வரஹ வயஸ்யைர் ஆவ்ருதஸ் தத்ர கதஸ்தத் கர்ம சித்தயே. ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபுபாதுக்கு. முழு முதற் கடவுளும் யோகா சித்திகளின் தலைவருக்கெல்லாம் தலைவருமான பகவான் கிருஷ்ணரே கோபியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர் என்பதை நன்கு அறிந்து கொண்டார். அதனால் அவர் கோபியர்களின் முயற்சிக்குரிய பலன்களை அவர்களுக்கு அளிக்க விரும்பி தமது இள நண்பர்கள் உடன் வர அந்த இடத்திற்கு சென்றார். இப்ப பாத்தீங்களா, அவர் கோபியர் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்களோ தெரியும். இதுலதான் கிருஷ்ணரை என்ன சொல்றாங்க, யோக சித்திகளில் தலைவருக்கெல்லாம் தலைவரும் ஆவார். இதுதான் நம்மளுக்கு உண்மையா இந்த பாகத்துல மாமாயன் அந்த வார்த்தைக்கு உள்ள அர்த்தத்தை நம்ம பரமேஸ்வர பிரபு நமக்கு மிக அருமையான இந்த சோகத்து மூலமா நம்ம தெளிவுபடுத்துறாங்க. பாத்தீங்களா, ஒரு கிருஷ்ணர் எப்படி இருக்காரு. எல்லாருமே நான் சொல்றேன், நான் இப்ப உள்ள காலத்துல பௌதிக லோகத்துல என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டு நாங்க பெரிய ஆளும் காட்டிக்கிறாங்க. அப்போ எல்லாரும் மக்கள் என்ன பண்றாங்க, ஓ அவன் அந்த மாதிரி பண்றான்ப்பா, அவன் இதா மாதிரி செய்யறான்ப்பா, கையில இருந்து இதை எடுத்து கொடுக்குறாங்க, வாயில இருந்து இதை எடுத்து கொடுக்குறாங்க. அப்படிலாம் செய்யும் போது அவங்க என்ன பண்றாங்க, அதை அந்த இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதை அவங்களும் மறந்து போய் இந்த பகவத்கீதை பாகவதத்துல அதெல்லாம் மறந்து போய் அங்க போய் அவங்ககிட்ட போயிட்டு சரணடைறாங்க. இது எவ்வளவு அப்ப இதுல என்ன சொல்லிருக்காங்க, இந்த சித்திகளுக்கு யோக சித்திகளுக்கு நான் தான் தலைவர்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றோம், மக்களுக்கு இதை நம்ம கொண்டு போய் சொல்லணும். இதை எல்லாத்துக்கும் தெரியணும். கிருஷ்ண பக்தியில இது கிருஷ்ணர் தான் மிக உயர்ந்தவர், எல்லாத்துக்கும் உயர்ந்தவர் அவர் தான். அதனால நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நம்ம சரணடைந்து கிருஷ்ண பக்தியில மேல் நோக்கி நம்ம போகணும். ஹரே கிருஷ்ண ப்ரோ. நெக்ஸ்ட் படிங்க ப்ரோ. பகவத்கீதை 18வது சாப்டர் 78வது ஸ்லோகம். யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுஸ்தரஹ தத்ர ஸ்ரீர் விஜயோர் பூதி த்ருவா நீதிர் மதிர் மம. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு அலைகார் ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதுக்கு. யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம். இங்கேயும் பாத்தீங்கன்னா யோகிகளின் இறைவரான கிருஷ்ணர், இததான் கிருஷ்ணர் நம்ம பரமேஸ்வரர் இந்த ஸ்லோகத்தை குறிப்பிட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் எங்கெல்லாம் யோகிகளின் அதான் அவர் எல்லாத்துக்கும் அவர் தான், கிருஷ்ணர் தான், பகவான் தான், இந்த யோகிகளுக்கெல்லாம் அவர் தான் தலைவர். அவர் பாத்தீங்கன்னா பாருங்களா, கிருஷ்ணர் எங்க இருக்காரு, இந்த குருஷேத்திர போர்ல அவர் இருக்காரு. அந்த வில்லாளி கூட கிருஷ்ணர் அர்ஜுனரோட இருக்கும்போது, கிருஷ்ணரும் அர்ஜுனும் கூட இருக்கும்போது அங்குள்ள எல்லா செல்வமும் எல்லாமே வெற்றியும் கிடைக்கும் சாதாரணம். இப்போ பாத்தீங்கன்னா
இதுதான் வந்து அவர் வந்து கிடைக்கும் வெற்றி கிடைக்கும். அப்ப நம்ம வந்து கிருஷ்ணரை பத்தி நம்ம புரிஞ்சு அந்த செயல்படணும். அப்போ வந்து நம்ம வந்து கிருஷ்ணர் எப்பவுமே கூட வச்சிருந்தா நம்மளுக்கு எல்லா வித நன்மைகளுமே உண்டாக்கும். நம்மளுக்கு எந்த வித வந்து துன்பங்கள் வந்து ஏற்படாது. அப்படி துன்பங்கள் வந்தாலும் அது வந்து பொடி பொடியாக மாறிவிடும். சின்ன சிறு சிறு துன்பங்களாக மாற்றி விடுவார். அப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளோம். அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டாள் இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து பகவான் என்ன பண்றாருன்னா, சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த ஜெகநாத்புரியில வந்து அவர் வந்து என்ன போட்டு ஒரு மயக்கத்துல வந்து விழுந்துறாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, அப்போ வந்து அவர் எழுப்புறாங்க. அவர் வந்து படமோ அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் சைத்தன்ய மகாபிரபு கூட்டு போறாங்க. அங்க கூட்டு போயிட்டு அவர் வந்து எல்லாருமே வந்து பக்தர்கள் எல்லாம் கூடியிருந்து அவர் வந்து என்ன பண்றாங்க, அவரை வந்து எழுப்ப பாக்குறாங்க. என்னவோ சொல்லி பார்த்தவும் அவர் வந்து எழுப்ப முடியல. அப்போ வந்து நாம சங்கீர்த்தனம் வந்து சொல்றாங்க. அப்போ நாம சங்கீர்த்தனம் சொல்லும் போது அங்க வந்து எப்படி நித்யானந்த பிரபு கூட இருக்கிறவங்க எல்லாம் அத்வைதா கதாதாரா சீனிவாஸ் பண்டித் அப்படிலாம் இருக்காங்க. சர்மவ பட்டாச்சாரியார் தான் வந்து அவர் வந்து கூட்டு வந்து அந்த ஜெகநாத்பூர்ல இருந்து கூட்டு வந்து அவர் வீட்டுல வந்து வச்சிருக்காரு. அப்போ வந்து நாமத்தை வந்து சொல்லும் போது அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த நாமத்தை வந்து சொன்ன உடனே அப்பதான் கிருஷ்ணர் அந்த சைத்தன்ய மகாபிரபு வந்து கண்ணை விழித்து பாக்குறாரு. கை கால்லாம் வந்து உணர்வு கிடைக்குது, எல்லாமே கிடைக்கும். பாத்தீங்கன்னா அந்த நாமத்தினால அது அஜாமிலன் கதையும் பாத்தீங்கன்னா நாமத்தின் மூலமாக அவர் வந்து எப்படி வந்து கிருஷ்ணரை வந்து சென்றடைந்தாரு. அது ஒரு கதை. எப்படி அவர் வந்து பிராமணரா பிறந்தாரு, திருப்பி ஒரு வேசி மூலமாக அவர் வந்து வாழ்க்கை மாற்றம் அடைஞ்சது. அதுக்கப்புறம் விஸ்வதூதரும் யமதூதர் வந்தாங்க. அந்த உரையாடலை கேட்டு அவர் மனம் மாற்றம் அடைகிறாரு. அந்த நாமத்துல நாராயணன் பேர் வச்சாரு குழந்தைக்கு அந்த அஜாமிலன். அதை வச்சனால அவர் வந்து பிரியப்பட்டு கூப்பிடல. பிரியப்படாம கூப்பிட்டதுக்கே இவ்வளவு வந்து அவரோட கருணை, கிருஷ்ணருடைய கருணை கிடைக்கிறது. அப்போ பிரியப்பட்டு கூப்பிட்டா எவ்வளவு கருணை நம்மளுக்கு கிடைக்கும். அவர் என்ன பண்றாரு, அதை உணர்ந்து திருப்பி அவர் பக்தியில ஈடுபட்டு திருப்பி அவர் வைகுண்டம் அடைஞ்சாரு வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும். இதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நம்ம இந்த லீலை அப்புறம் என்னது பாஞ்சாலி என்ன பண்றாங்க, திரௌபதி என்ன பண்றாங்க, கண்ணனை வந்து துயில் உரிக்கும் போது எல்லா வந்து கௌரவர்கள் வந்து அவங்க வந்து சிரிக்கும் போது அவர் துயில் உரிக்கும் போது துச்சாதன் துயில் உரிக்கும் போது அப்போ வந்து அவரை வந்து காப்பாத்துக்குள்ள யாருமே இல்லை அந்த இடத்துல. அப்போ வந்து என்ன பண்றாங்க, ரெண்டு கைய வந்து ஒரு கைய பிடிச்சிட்டு சொல்றாங்க, ரெண்டு கையும் அப்புறம் பரந்தாமா, மாதவா, கேசவா, நாராயணா, கிருஷ்ணா அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து காப்பாத்துறாரு. அப்போ வந்து நாமத்துடைய நம்ம வந்து தெரிஞ்சு அந்த நாமத்தை வந்து நம்ம உணர்ந்து நம்ம வந்து நாமத்தை வந்து சொல்லணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, மிகவும் அருமை பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு.